இன்னைக்கு நம்ம எக் கறி பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 8 முட்டை எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். 3 தக்காளி குட்டியா கட் பண்ணது, ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/2 கப் தேங்காய் பால். தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காவை ஜீரகத்தோட அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் இது ஆப்ஷனல், வேணும்னா எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ரிச் ஃபீல் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் ஜீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், 2 பச்சை மிளகாய், இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மஞ்சத்தூளில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் இதில் போடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதை நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். 2-3 மினிட்ஸில் இந்த மாதிரி கலர்லாம் மாறிடும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் அதே எண்ணெயில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறோம். கூடவே ஜீரகம், சோம்பு. இதில் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ பட்டரை போடலாம். இதில் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கலாம். பச்சை மிளகாய் போடுறோம். கூடவே தக்காளி, உப்பு இத்தனையும் போட்டு நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம இதை வதக்குவோம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு கிரீமி இதில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லா மசாலாவும் இதில் போட்டுடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், இருக்கிற 1/2 மஞ்சத்தூள், கியூமின் பவுடர் இத்தனையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெய் பிரிகிறது வரைக்கும் இதை மீடியம் ஹீட்டில் வேக வைக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலாலாம் வேறு மிக்ஸ் ஆனதும் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் பால் ஊற்றலாம். இதோடவே கொஞ்சமாக தண்ணி இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர்ற அளவுக்கு வேக விடலாம். நம்ம இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. தேவைன்னா எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா முட்டை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கீறிக்கலாம். கீறி இதை குழம்புல போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த முட்டையெல்லாம் போட்டதும் ஒரு 2-3 நிமிஷம் இந்த மசாலாலாம் முட்டையில் பிடிக்கிற அளவுக்கு மீடியம் ஹீட்லேயே வேக வச்சு நம்ம இறக்கிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். நம்ம டேஸ்டி எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை இது கூட வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.